காட்சி 1 குடும்ப உரையாடல். என்னடா இது, காலையிலே டிவி போனு இதெல்லாம் பார்த்து நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா நியூஸ் பேப்பரை பார்த்து உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா முதல் பக்கத்திலேயே வெட்டு, குத்து, கொலை, தற்கொலை, தங்க விலை உயர்வு. இந்த பேப்பரை வாசிக்கிறதுக்கு வாசிக்காமலே இருக்கலாம், காசு கொடுத்து தெண்டதுக்கு தான் இந்த பேப்பரை வாங்கியிருக்கு. என்னங்க மாமா, நாங்க ஸ்ட்ராங்கா உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கிறேன். என்னடி ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டானு என்ன கதடி? ஆமா ஆமா ஆமா, ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டானா? ஆத்துலதான் இறங்கி இருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, நம்ம பசங்களுக்கு எல்லாம் விடுமுறை வந்திருக்கீங்க. இவ்வளவு நாளும் படிப்பு படிப்புன்னு படிக்க வச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க பிள்ளைங்க எல்லாரும் வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருக்காங்க. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? சரி, உங்க விருப்பப்படி எல்லாரும் நம்ம அப்பா நமக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, குடும்பமாக சுற்றுலா பயணம் செல்லுதல். குடும்பமாக செல்லும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்படுதல். மகன் கண் எதிரே அப்பா, அம்மா, தம்பி மறித்து விட்டனர். மகன் ராஜ் சிறிய காயத்துடன் உயிர் தப்பி மனநிலை பாதிக்கப்பட்டு மனக்கவலை நோய்க்கு உள்ளானார். விபத்து நடந்த சில வருடங்களுக்கு பின்பு மனநலம் பாதிக்கப்பட்ட ராஜின் தற்போதைய நிலைமை. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா டாடி? டாடி டாடி, எங்க டாடிங்க பாத்தீங்களா? எங்க மம்மிய பாத்தீங்களா? என் தம்பிய பாத்தீங்களா? என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களே. டாடி டாடி டாடி, விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் தேடி 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 அலைஞ்சி ஐயோ என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டாங்களே. டாடி டாடி, எங்க போயிருக்கீங்க டாடி? ஒரு வார்த்தை என் பேரை சொல்லி கூடுங்க டாடி. டாடி டாடி, பசி எடுக்குறா. காட்சி 3 மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டோரமாக ராஜ் சுற்றி திரிந்தார். நமக்கு டீ கொண்டு நான் பைசா கொடுத்துருப்பா, நீ கொடுக்க வேண்டாம். நல்லாதான் இருக்கு. இந்த நேரத்துல டீ குடிக்க டீ நல்லாதான் இருக்கு. தூர போய் பைத்தியக்கார, அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? நீ அவரை போய் தள்ளி விடுற, உனக்கு அறிவு இல்லையா? அவர் யாரா இருந்தா நமக்கு என்னடா? அவர் என்ன படிச்சிருக்காரு, எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமாடா? குடும்பம் இல்லைன்னா நீ என்னடா அவர் பைத்தியக்காரன்னு சொல்ற? நம்ம தானே பைத்தியக்காரங்க. அப்படியெல்லாம் தள்ளி விடாரு அவர் பெரிய மனுஷன. ஐயா என்னங்க ஐயா டீ குடிங்க, குடிங்க குடிங்க ஐயா, குடிங்க 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 டீ. என்ன பண்ணலாம் இதுக்கு? டேய், இப்படி எல்லாம் மனுஷங்க இப்படி ரோட்ல சுத்த மாற்றத்துல சார், அருமையான சார் இருக்காங்கடா. அந்த சேர்ட்ட நம்ம ஒரு வார்த்தை சொன்னோன்னா உடனே ஏதாவது ஒரு ஹோம் மூலியமா என்ன பண்ணுவாங்க, ரெஸ்கியூ பண்ணி அழகா ஏறுவாங்கடா. அந்த மனுஷனை நீ அப்படி தள்ளி எல்லாம் அசட்ட பண்ணாதடா. இப்படி எல்லாருமே உங்களுக்கு வருத்தனை யாரா உங்களை சேர்த்துக்குவா? இவரு அந்த சாருக்கு நான் போன் பண்ணி என்னன்னு கேட்கிறேன். உடனே ரெடி பண்ணுடா. நான் இரு, சார் நம்பர் இருக்கு, சார்ட்ட உடனே கேட்டுட்டு ஏதாவது ஒரு ரூம்ல நம்ம சேர்க்கிற கண்டிப்பா ஏற்பாடு பண்ணணும். அந்த லைஃப் ஒரு லைஃப் கண்டிப்பா சூப்பரா அருமையா ஆயிருவாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். யாரு? வணக்கம் சார், நாங்க தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்து பேசுறோம் சார். சரிங்க சார். சார், இங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனுஷன் இருக்காங்க சார். பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. சரிங்க சார். சாப்பாடுன்னு கேட்டனா யாராவது அடிச்சு ரொம்ப துன்பப்படுத்தி இருந்தாங்க. ரொம்ப பாவமா இருக்கு சார் எங்களுக்கு. அவங்க ஃபேமிலில இருந்த மனுஷன் தான், நல்லா இருந்த மனுஷன்.
நல்லா படிச்ச மனுஷன் தான், குடும்பத்தை ஒரு விபத்துல இறந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். உங்ககிட்ட சொன்ன கண்டிப்பா எப்படியா நீங்க ஒரு ஹோம்ல சேர்த்து எங்களுக்கு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி நல்லா ஆக்கிருவீங்க சார். தயவு செஞ்சு அவங்களை எடுத்துக்கோங்க சார். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன் சார். நீங்க அவர் அங்கேயே பாத்துக்கோங்க. நான் இப்போ அந்த ஆசிரியத்தில் உள்ள நல்ல சமாரியன் மனநல காப்பகத்துக்கு தகவல் கொடுக்குறேன். கண்டிப்பா சார். அந்த டீம் வந்து உடனே அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து அந்த டீம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான மனநல சிகிச்சை அளிப்பாங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இந்த ஒரு உதவி செய்யுங்க சார். நான் உங்களுக்கு போட்டோஸும் லொகேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். உடனே அந்த இதுல நீங்க அந்த போட்டோ மட்டும் உடனே அனுப்புங்க. நான் இப்போ அந்த டீம் உடனே சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜை மீட்டுக்கொண்டு குட் சமாரிட்டன் காப்பகத்தில் வந்து சேர்த்தல். ஹலோ, வணக்கம் சார். நான் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நம்ம தூத்துக்குடி பக்கத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் வந்து ரோட்டோரமா இருக்கிறாங்கன்னு இப்போ தகவல் வந்தது சார். சரி சார், எங்க இருக்காங்க கரெக்டா? நம்ம தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்காங்க சார். நீங்க சரி சார். உடனடியா நம்மளுடைய டீமை கூட்டிட்டு போய் அந்த பேஷண்ட்டை ரெஸ்கியூ பண்ணி நம்ம காப்பகத்துல சேர்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ரெடி பண்ணுங்க சார். சரி சார், கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். நான் இப்போ 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன் சார். நீங்க எடுத்துட்டு அதுக்கான அந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிடுங்க. சரி சார். சார் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மீட்டுக்கொண்டு குட் சமாரிட்டன் காப்பகத்தில் வந்து சேர்த்தல். நம்ம சார் சொன்ன பேஷண்ட் இவங்க தான் நினைக்கிறேன். உடனே நம்ம ரெஸ்கியூ பண்றோம். நம்ம வெஹிக்கிள் கொண்டு அங்க வச்சிருங்க. நம்ம அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவங்களை கூட்டிட்டு போய் நல்லா ஆக்கிடுவோம். ஐயா வாங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா வாங்க. ஏன் சாப்பிட்டீங்களா? ஐயா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? வாங்க ஐயா, நாங்க உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரோம். கொஞ்சம் வாங்க வாங்க. ஒண்ணும் இல்லையா, பயப்படாதீங்க. வாங்க, ஒண்ணும் இல்லை. எங்க கூட வாங்க. இல்ல வாங்க ஐயா, வாங்க. ஐயா வாங்க வாங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஐயா வாங்க வாங்க. கடிக்க கூடாது, கடிக்க கூடாது, கடிக்க கூடாது. ஐயா வாங்க 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 வாங்க. அப்படி இப்பொழுது அவருக்கு முடி திருத்தம் செய்து நகங்களை வெட்டி அவரை குளிக்க வைத்து அவருக்கு புதிய ஆடைகளை அணிவித்தல். 2 பேர் அந்த சிஸ்டரை ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. ஸ்டேஷன் எல்லாமே சரிங்க. நம்மளுக்கு புதிதா ஒரு பேஷண்ட்ஸ் நேற்று இரவு வந்தாங்க. ரொம்ப வைலண்டா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி நம்ம டாக்டர் வர்றதுக்குள்ள மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். டிடிஆர்ஓட்ட சைன் வாங்க வேண்டியது இருக்கு. சிஎஸ்ஆர் காப்பி ரெடி பண்ணணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடுத்ததாக மெடிக்கல் செக்கப்காக மெடிக்கல் டாக்டர் வருவாங்க. அவங்களுக்காக நம்ம ஃபைல் மற்ற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியது ரெடி பண்ணணும். டிஓட்ட சைனும் வாங்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? சரி. அடுத்து மனநல மருத்துவர் வரும்பொழுது இருக்கிற சிம்டம்ஸ் என்னென்ன பிரச்சனையோட அவர் வந்திருக்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தெளிவா சொன்னாதான் ராஜு நல்ல முறையில ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரியான இடத்திற்கு நம்ம அவரை கொண்டு போய் உங்களுடைய ஃபேமிலிகிட்ட கண்டுபிடிச்சு ஒப்படைக்க முடியும். அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இது வரைக்கும் நல்ல குட் சமரைட்டன் இல்லத்திலிருந்து 120 பேஷண்ட்ஸ்ல சுகம் அடைந்து அவங்களுடைய இல்லத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க குடும்பத்தினரோடு. அதே போல ராஜுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம், விசுவாசிப்போம். கண்டிப்பா கடவுள் அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்து தருவார். ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா சார், எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. சரி. டாக்டர் சொன்னா சரியா நல்லா ஒழுங்கா சாப்பிடுறாரா, தூங்குறாரா, கேட்பாங்க. கேட்கறதுக்கு சரியான பதில் நம்ம கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு சரியான முறையில ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் டாக்டர். இப்பதான் டிகேஸ் இருக்கா சிஸ்டர்? இப்ப யாராவது வந்திருக்காங்களா புதுசா? ஆமா டாக்டர், ராஜ் நேற்று இரவு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? அவங்களுக்கு ஏஜ்? அவருக்கு வயது 60 வயது ஆகுது. அவங்களுக்கு சிஎஸ்ஆர் நம்ம டிடிஆர் சார் லெட்டர்லாம் வாங்கியாச்சா? ஆமா டாக்டர், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஓகே. காமிங்க. ஃபேமிலி யாரும் இல்ல அப்படிதானே?
தற்சமயத்துக்கு இன்னும் எதுவும் தகவல் சரியா கிடைக்கல. Okay, okay, பேஷண்ட் okay. ரொம்ப வயலண்டா நம்ம இருந்ததுனால. எதுவும் ட்ரக்ஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல உங்களுக்கு இன்னும்? ஆமா டாக்டர், சீக்கிரமா Okay, okay. ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? சார் நம்ம டிடிஆர் சார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிதானே? ஆமா டாக்டர், அவங்க தான் தகவல் கொடுத்தாங்க. சரி சரி சரி. இப்போ பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? பேஷண்ட் ரொம்ப வயலண்டா வந்தாங்க. ஓகே அவங்கள பார்க்க போனா ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. ஓகே. அவங்க தூங்குறாங்களா இப்போ கரெக்டா? சரியானபடி தூக்கமே இல்ல டாக்டர். ம். அங்க மிங்குமா ரொம்ப புலம்பிக்கிட்டு என்னென்ன கீழெல்லாம் கிடக்குதோ எல்லாத்தையும் பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரி 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 சரி. நான் உங்களுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறார் டாக்டர். ஓகே சிஸ்டர், நான் பிளட் டெஸ்டும் உங்களுக்கு ட்ரக்ஸும் ஸ்டார்ட் பண்றேன். பிபி உங்களுக்கு செக் பண்ணியாச்சா? ஆமா டாக்டர், செக் ஓகே ஓகே ஓகே. நார்மலா இருக்கா சிஸ்டர்? ஆமா டாக்டர், நார்மலா இருக்குது. பிபி 140 இருக்கு டாக்டர். ஆனா பேஷண்ட் எங்க இருக்காங்க? பேஷண்ட் தான் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ராஜா, நீங்க ஐயா இதுல உட்காருங்க, இதுல உட்காருங்க, இதுல உட்காருங்க, இதுல உட்காருங்க. உங்க பேர் என்ன? ஆமா தாத்தா வந்து ஆ. அழகேசன் கூப்பிடுவாங்க. அழகேசன் கூப்பிடுவாங்களா? அப்பா வந்து ராஜின்னு கூப்பிடுவாங்க. ராஜன் கூப்பிடுவாங்களா? சரி 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 சரி. உங்களுக்கு வயசு எத்தனைன்னு தெரியுமா ஐயா உங்களுக்கு? எனக்கா? ஆமா 23. 23. சரி, சூப்பர் வயசு. வேற சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடுறீங்களா? சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுறீங்களா ஐயா? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறேன். வேறயா? வேற யாராவது குடும்பத்துல யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? அப்பா அம்மா இருக்காங்க. அப்படியா? ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியலையா இன்னும். சரியா, சரி சரி. எந்த ஊரியா உங்களுக்கு? எனக்கா? ஆமா புதுக்கோட்டை பக்கம் துப்புளியாபுரம். துப்புளியாபுரம். சரியா, சரி 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 சரி. இல்ல மாத்திரை மருந்தெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் சிஸ்டர். அவங்களுக்கு நீங்க கரெக்டா அந்த ட்ரக்ஸை கொடுங்க. ஒரு 2 days நான் கழிச்சு நான் உங்களுக்கு கால் பண்றேன். அவங்க தூங்குறாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுங்க. சரியா சிஸ்டர்? ஓகே டாக்டர். ஓகே. இதுல பிளட் டெஸ்ட், அவங்களுக்கு இசிஜி, நமக்கு அவங்களுக்கு அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் எல்லாமே நம்ம நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி எடுப்போம் அவங்களுக்கு எல்லா இதுவும் ரிப்போர்ட்ஸும் வச்சிருக்கேன். என்ன சிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் வரதுக்குள்ள நான் எழுதிருக்கேன், மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கிறோம். நீங்க மாத்திரை மருந்து போடுங்க ராஜ், கொஞ்சம் நல்லாயிருவீங்க. சரியா? நல்லான பிறகு என்னன்னு நம்ம முயற்சி எடுப்போம். சரியா? சரி டாக்டர். எதுவும் கவலைப்படாதீங்க. இங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கிறேன். ஓகே ஓகே ராஜ். ராத்திரி வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. சந்தோஷமா உட்காருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். நல்லா தூங்குறீங்களா? நல்லா தூங்குறேன். உங்க உங்க பேரு? என் பேரு அழகேசன் என்ற ராஜ். சரி, உங்க பேரு எழுதி காட்டுங்க பாப்போம். இங்க பக்கத்துல வாங்க. எனக்கு தமிழ்ல தான் எழுத தெரியும். பரவாயில்ல, எழுதுங்க. அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா அப்பா இருக்கான். சரி சரி. வேற உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா அப்பா தான் பிடிக்கும். ம். இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள தேடி தேடி அலைகிறேன் டாக்டர். அவங்க எங்க இருக்கான்னு தெரியல. நம்பர் தெரியுமா? யார் நம்பர் ஆச்சு? எனக்கு எங்க அப்பாத்தா ஒருத்தங்க இருக்காங்க ஊர்ல. சரி சரி. அவங்க ஞாபகம் மட்டும் இருக்குது லேசா. உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கே. சரி, எழுதுங்க பாப்போம். அவங்க நம்பர் இருக்கா? அப்பாத்தா நம்பரா? எழுதுங்க. அப்பாத்தா நம்பர் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வேற ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? சரி, வீட்டுக்கு அனுப்பிடலாம். சீக்கிரம். ஹோம்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பாத்துக்கிறாங்க. நான் வெளியில சாப்பாட்டுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன அவங்க பிள்ளைய மாதிரி வச்சு கவனிச்சுக்கிறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புங்கம்மா. இப்ப நான் நல்லா இருக்கிறேன். சரி, அனுப்பிடலாம். சரியா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி. போயிட்டு வாங்க. தேங்க்யூ. மாதம் மாதம் மனநல மருத்துவர் ராஜிடம் உரையாடல். மீண்டும் மனநல மருத்துவர் வருகை. குட் மார்னிங் சிஸ்டர். அந்த நியூ கேஸ் எப்படி இருக்காங்க ராஜ்? ராஜ் இப்ப வரவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே ஓகே ஓகே.
அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா சிஸ்டர்? டாக்டர் நான் ஒழுங்கா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு blood test எல்லாம்? இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுடைய லைஃப்ல தெரியுது. ஓகே பிளட் ஓகே டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே அதெல்லாம் எல்லாம் நம்ம அருகில் இருக்கிற மூக்குப்புரி ஜிஹெச்ல தான் டாக்டர் சோனி அவங்கள கூட்டிட்டோம். ஆமா மேம் கிட்ட சொன்னா உடனே எல்லாமே ரெடி பண்ணி கண்டிப்பா கொடுத்துருவாங்க. எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆமா கண்டிப்பா. ஓகே எல்லாமே நார்மலா தான் இருக்கு சிஸ்டர். ஓகே நம்ம டாக்டர். ட்ரக்ஸை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? சரி டாக்டர். ராஜ கூட்டிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பாக. வாங்க ராஜ், எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கேன் டாக்டர். மனநலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அருமையா இருக்கீங்க, பேசுறதே தெரியுது. உட்காருங்க 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 உட்காருங்க. நன்றி டாக்டர். ஆமா சைக்காலஜிஸ்ட் வந்திருந்தாங்களா? ஓ அந்த ரெக்கார்ட்ஸ் இதுல இருக்கு. ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். ஓகே வேற ராஜ், இதுல உங்க பாட்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்பதான் ஓகே ஓகே ஓகே. வேற என்ன ராஜ், இப்ப காதுல எல்லாம் அது கேக்குதா? ஏதாவது சவுண்ட் கேக்குதா? இல்ல இப்ப நல்லா தூங்குறேன். இங்க உங்களை எப்படி நல்லா பாத்துக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் அருமையா நல்லா மருந்து சாப்பிடலாம், வாய்க்குள்ள போட்டு தண்ணி ஊத்திடுறாங்கல்ல. அப்படியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுதான் சாப்பிடணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு போவீங்க. சரியா? சரி டாக்டர். கொஞ்ச நாள் மாத்திரம் எடுங்க, அப்புறம் கம்மி பண்ணிரும். ஓகேவா? நல்லா தூக்கம் வருதா ராஜ்? இப்ப நல்ல தூக்கம். நல்லா வேற ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? அதான் நான் சீக்கிரம் எங்க வீட்டுக்கு போனோம் ஐயா. அப்பா அம்மா ஆமா அந்த ஒரு மேடம் நீங்க சொல்லிருக்கீங்க. ஓகே நம்ம என்னதுன்ட்டு சிஸ்டர் அவங்க ஃபேமிலி ஏதாவது அந்த ஃபோன் நம்பர்ல நீங்க கேட்டு பாத்தீங்களா? ஆமா டாக்டர், கேட்டு பார்த்திருக்கிறோம். எங்களுடைய சோஷியல் ஒர்க்கர் மிஸ்டர் மார்டின் சார் மூலமாக பேசப்பட்டிருக்கிறது. பாட்டிமாட்ட பேசி உங்களை வரதாக சொல்லியிருக்கிறேன். ஓகே சிஸ்டர் ஓகே. நான் ட்ரக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். என்ன ராஜ், நீங்க வீட்டுக்கு போனாலும் இந்த மாத்திரை மருந்தை கரெக்டா எடுத்துக்கணும். என்ன ராஜ்? சரியா? எங்க போறீங்களோ சரி. சரி டாக்டர். நம்ம இந்த சைக்காட்ரிக்ல உள்ள டேப்லெட்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஓகேவா? ரொம்ப நாளைக்கு எடுக்கணுமா? ரொம்ப நாளைக்குன்னா எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. சார் உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. என்ன உங்களுக்கு லோக்கல் ஜிஹெச் எல்லாம் இருக்கும்ல அவங்ககிட்ட? ஆமா. அதுலதான் இப்ப நம்ம கவர்மெண்ட் தூத்துக்குடியில இருக்கு. அழகா நம்ம என்ன பண்றாங்க, மனநல மருத்துவர்லாம் ஒண்ணுக்கு 4 பேர்கிட்ட இருக்காங்க. மேம் போய் பாருங்க. மேம் சார் யாராவது லோக்கல்ல நம்ம என்ன பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி டாக்டர். என்ன சிஸ்டர், நீங்க ஃபேமிலியோட ஒப்படைக்கும் போது எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு இந்த நோட் எல்லாம் கொடுத்துருங்க. இல்ல ஓபி பின் நம்பர்லாம் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே கொஞ்சம் ட்ரக்ஸ் மட்டும் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம் ராஜ், போங்க. சரி டாக்டர், எப்போ போலாம்? போலாம். நான் வீட்டுல பேச சொல்றேன், பேசிட்டு உங்களுக்கு அனுப்பி ஏற்பாடு பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே ஓகே ராஜ் போங்க. இதுல கொஞ்சம் மட்டும் நான் என்ன பண்றேன் சிஸ்டர், டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? தூத்துக்குடி மாவட்டத்துல நாசிரியத்துல இருந்து நல்ல சமாரியன் மனநல காப்பகத்துல இருந்து பேசுறோமா? ராஜ் எங்க யார் உங்களுக்கு? என் பேர ராஜி இன்னும் உயிரோட இருக்கானு ஐயா? ஆமாமா, அவங்க வந்து யாரையா? அவரு தூத்துக்குடியில புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மனநல பாதிக்கப்பட்ட ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாருமா. நம்ம தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவங்க மூலமா எங்க காப்பாத்துக்கு கொண்டு வரப்பட்டு இப்ப மனநல சிகிச்சை கொடுத்து இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறாரு. ஆமா, உங்க நம்பர் அவர் சொன்னாரு. அதை இப்ப நான் உங்க குடும்பத்தோட ஒப்படைக்கிறது தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஹோமுக்கு வாங்க. ராஜா உங்க நல்ல நிலைமையில இருக்கிறாரு. அவங்க உங்க குடும்பத்தோட ஒப்படைக்கிற நிகழ்வை நீங்க கூட்டிட்டு போங்க. உடனே வரையா? சரிம்மா, நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. வாங்கம்மா. யாருமா நீங்க? ராஜுடைய பாட்டி ஐயா. அப்படியேம்மா வாங்க வாங்க வாங்க. இதுல உட்காருங்க உட்காருங்க. வருஷமா காணல அவங்கள? 8 வருஷமா காணலையா? நீங்க தேடலையாமா அவங்கள? தேடினையா, நான் இங்கெல்லாம் தேடினேன். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஒண்ணு எனக்கு எங்க இருக்கானே தெரியலையா. சரிம்மா சரி சரி. இப்ப நம்மகிட்ட நல்லா இருக்காங்கம்மா. அப்படியா? ஆமா சரி ஐயா. நீங்க கூட்டிட்டு போற பிரச்சனை இல்லம்மா. அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் என்ன பண்ணணும், கரெக்டா எடுத்துக்கோ சொல்லணும். உங்களுக்கு லோக்கல்ல ஜிஹெச் இருக்கும்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதுல போங்க. அதுல நமக்கு தனியா மனநல பிரிவுன்னு இருக்கும். அதுல டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, மாத்திரை மருந்தை கரெக்டா எடுங்க. என்னமா இங்குள்ள நோட்ஸ் உங்களுக்கு இங்க எடுத்திருக்கிற லோக்கல்ல எல்லா ட்ரக் இதுவும் கொடுப்பாங்க. சரியா? மாத்திரை மருந்து கொடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு. எடுத்துட்டு போங்க. இப்ப நான் நம்ம ஸ்டேஷன் நேசரி ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கேன். சார் வரேன்னாங்க. வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு சார்ட்ட ஒரு லெட்டர் கொடுத்து நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே ஓகே சரி. ராஜா கூட்டிட்டு வரீங்களா? ஆமா அட்டின் ராஜா உங்களை கூட்டிட்டு வாங்க கொஞ்சம். அப்பதா அப்பதா ஐயா
ஐயா நான் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சையா என் உயிரே அப்பத்தா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா நீ நல்லா இருக்கையா நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல நல்லா இருக்காங்களா? ஐயா மல்லிப்பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காவையா நல்லா இருக்காங்களா? ஐயா சரியா பார்த்தா சரி, நல்லா ஐயா. இருக்கேன். இதை இவங்க இந்த ஹோம்ல வச்சு நல்லா அவங்க பிள்ளை மாதிரி பாத்துட்டாங்க எனக்கு பார்த்தா. வந்ததே என் உயிர் திரும்பி வந்திருக்கையா சரியா பார்த்தா அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா இல்லையா எல்லாரும் இல்லையா? தவறி போயிட்டாங்க ஐயா என்ன பார்த்தா ஆமாய்யா எப்போ பார்த்தா அம்மா தவறி போயிட்டாங்க ஐயா உங்க அப்பா அம்மா பார்க்க முடியாதா பார்த்தா? இல்லையா இல்லையா அப்படி ஒண்ணு நினைக்காதையா நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் ஐயா பார்க்கவே முடியாது எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியாதா பார்த்தா? இல்லையா ஐயோ என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குது அப்பத்தா. அவனை நான் பேசாம அந்த ஹோம்லயே இருந்திருப்பேன் போலயே. நான் நல்லா பாத்துக்கிறேன் ஐயா என் உயிரினியே தாயா நீ வீட்டுக்கு போயும் அந்த மாத்திரை மருந்து என்ன பண்ணுங்க கரெக்டா எடுங்க சரியா? எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரியல ராஜ் எப்படி இருந்தாங்க, இப்ப நல்லா இருக்காங்க. சரியாம்மா நீங்க கூட்டிட்டு போய் அந்த மாத்திரை மருந்து என்ன பண்ணுங்க தொடர்ந்து கொடுங்க. என்னமா அனுப்பி வச்சிரும். நம்ம இல்ல நிர்வாகியும் நம்ம ராய்சன் சார்பாக ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம் குடும்பத்தோட. காட்சி 6 ராஜை குடும்பத்துடன் ஒப்படைத்தல். இப்படிதான் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இந்த நிலையில தான் மனநலம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது கிடையாது. மனநிலையே நிறைய வகைகள் இருக்கு. இதெல்லாம் உண்மை கதைகள் தான். இப்ப நம்ம ரோட்ல அலையிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். இது நாங்களா கற்பனை பண்ணி எடுத்தது கிடையாது. இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. விபத்துல இறந்திருக்காங்க, நோயினால இறந்திருக்காங்க, சில பேர் வெறுத்திருக்காங்க இப்படி நோய் இருக்கணும்னு. அப்படி நிறைய குடும்பங்கள் என்ன பண்ணியிருக்காங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம் மாதிரி தான். இதே போல நாங்க இதை நடத்துறோம். கூட்டிட்டு வந்து சும்மா மாத்திரம் கிடையாது, அவங்களுக்கு நாங்க டிடிஆர் சார் மூலியமா எடுத்துட்டு வரோம். நம்ம ஸ்டேஷன் மூலியமா சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி பண்றோம். நாங்களும் என்ன பண்றோம், இங்க நம்ம மூக்குப்பிரி ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். சோனியா மேம் எல்லா பிளட் டெஸ்ட்டுக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹோம்ல உள்ளதுக்கெல்லாம் உடனே சப்போர்ட் பண்ணி உடனே எடுக்க எல்லா இதும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இப்படி ஒவ்வொரு துறையில இருந்தும் நமக்கு என்ன பண்றாங்க, பெரும் ஹெல்ப் பண்ணதான் செய்யறாங்க. பெரும் உதவி கிடைக்கதான் செய்யுது. அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க மட்டும் இது பண்ணல. இது பெரிதா இருக்கிற நம்ம தூத்துக்குடி டிடிஆர் சார் மற்றும் நம்ம டாக்டர், வேற மனநல மருத்துவங்க எல்லாம், நம்ம காவல் நிலையம் எல்லாரும் என்ன பண்றாங்க, பெரிய ஹெல்ப் பண்றாங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த நாடகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நம்ம இல்லத்துல இருந்து 120 நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க, குடும்பத்தோட ஒப்படைச்சிருக்காங்க. இதுவும் 121வது நபர் என்ன பண்றாங்க, ராஜு ஒப்படைக்கிற மாதிரி என்ன பண்றோம், நாங்க நடிச்சு காமிச்சிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி.